என்னடா வெண்ணில உன்னை பாக்குறப்பல அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க? அது அவமானம் இல்லடா, வெகுமானம். வெகுமானம் சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நடக்க போறதெல்லாம் என் பக்கத்துல இருந்து பார்க்க தானே போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அவகிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். கூட சீக்கிரமே அவ கழுத்துல தாலியை கட்டாம நான் விட மாட்டேன். வேணா முத்தரசு, நல்லா இல்ல, கையாடு. என்னடா கையிடு? உன் கைய கால எடுக்க தான் வந்திருக்கேன். அசிங்கமான உனக்கு. இப்பதானே போலீஸ் ஸ்டேஷன்ல கேவலப்பட்டேன். ஏதோ பெரியமா சொன்னாங்க ஒரே வார்த்தைக்கு நான் விட்டுட்டு வந்தா மறுபடியும் வெளியில கிட்ட மாலாட்டுறியா? ஏய், அந்த பொண்ணு யார்கிட்ட கோவமா கூட பேச மாட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு உன் மூஞ்சில காரி துப்பி இருக்கனா, அப்ப நீ எவ்வளவு கேவலமா நடந்திருப்ப. ஆனா இதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்கனா உனக்கு தாண்டா அசிங்கம். ஆம்பளை நான் கம்பீரமா இருக்கணும்டா. ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலன்னா அந்த பொண்ணு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. மீறி தொந்தரவு பண்ணா அப்புறம் ஆம்பளை கிடையாதுடா. நீ ஆம்பளை தானே, அப்போ ஆம்பளை மாதிரி நடந்துக்கும். இத பாரு, இதுக்கு மேலே நீ வெண்ணில தொந்தரவு எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கோய, தம்பி எல்லாம் பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு? இப்படி ஆகணும் தான்டா இது எல்லாமே பண்ண. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ருத்ரா, இந்த கொலுசு யாரோடது? என்னதான் கால்ல போடாம எதுக்கு உங்க பேக்ல வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, என் பாட்டி தான் கழட்டி வச்சிருந்தாங்க. பாட்டி வந்தா தானே போட்டு விடுறதுக்கு. பாட்டி தான் இன்னும் வரவே இல்லையே. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? நான் இந்த வெண்ணிலா தூக்கிட்டு தோப்பு வீட்டுக்கு வந்துட்டேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரே கூடி அவளை அவமானப்படுத்த போகுது. அதுக்கப்புறம் முத்தரசன் வந்துட்டு கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான். அந்த கண்குள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நீ கிளம்பி வானே, சீக்கிரம் வானே. யாரு? யாரு? யாருன்னு கேக்குறல? யாரு? யாரு? ஏய்,
இருக்கானா அவளை கூட்டிட்டு வந்து ராத்திரி பூரா ஒன்னா இருந்திருக்கான். ஆளுங்க பாத்துட்டு அவங்கள உள்ள வச்சு கதவை சத்திரி எனக்கு தகவல் கொடுத்தாங்க. டேய், இது மட்டும் உண்மையா இருந்துச்சு, நடராஜோட தலை அவனுக்கு சொந்தமா இருக்காதுடா. ஓஹோ, நடராஜனுக்கு உயிர் சொந்தம் இல்ல. அப்படின்னா சரி, அப்ப ராத்திரி பூரா அவன் கூட இருந்த வெண்ணிலாவுக்கு யாருப்பா வாழ்க்கை கொடுப்பா? டேய் முத்தரசு, நீ வாழ்க்கை கொடுப்பியா? ஏன்னா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியாடா? வெறுப்பா இல்லாத பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் கையறா, யார் கடத்திட்டு வந்தா? தெரியாம பேசாத. அவன் சின்ன குழந்தையா கடத்தி கூட்டிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு? கையறா. முத்து மாமா, என்னப்பா தென்னரசு, இவ்வளவு நேரமா வெண்ணிலா வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா அந்த புள்ள கோயிலுக்கு போயிட்டு வருது? என்னப்பா நடக்குதுங்க? எங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு காது குத்தலான்னு பாக்குறியா? வெண்ணிலா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல முத்து மாமா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. உன் வண்டி நின்னுட்டு இருந்ததுனால என்ன விஷயம்னு விசாரிக்கிறதுக்காக வந்தேன். ஆமா, நீங்க ஏன் முத்து மாமா இங்க வந்திருக்கீங்க? பாத்தியா, இதுக்கு மேலயாவது வெண்ணிலா பத்தி ஊருக்கு முன்னாடி தப்பா பேசுறது நிறுத்து தென்னரசு. மறுபடியும் இந்த மாதிரி நீ பண்ண கொன்னுடு. அப்போ நீ வீட்டுக்குள்ள இல்லையோ? ஏன் நான் எதுக்கு உள்ள இருக்கணும்? வரேன். வெண்ணிலா வா, ஓடிடலாம். அந்த ஆளு கெட்டவர் வெண்ணிலா. அவனை பயமுறுத்தி தோப்புக்குள்ள ஓட விட்டுருக்கேன். அவன் பேய் இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். வா. ஏய் குட்டி பிசாசு, இதெல்லாம் ஓ வேலை தானா? என் முழங்கால் உயரம் கூட இல்ல, நீ என்ன பயமுறுத்துறியா? உன்ன அப்படி பொண்ணு. இப்போ இவன் கூட நீ சேர்ந்து தேவையில்லாம என்கிட்ட மாட்டிக்கிட்டல. நீ வெண்ணிலாவை காப்பாத்த வந்தியா? ஆளையும் சைஸையும் பாரு. வெண்ணிலா, உனக்கு வேற வழி இல்ல. உன்னை கைப்படாத ரோஜாவை வச்சிருந்து காலையில ஊர்காரங்க முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஜாவை என்னோடதான் ஆகிக்கலாம்னு நினைச்சேன். நீ இப்படி தப்பிச்சு போனன்னு வச்சுக்க, உன்னை அப்படி கசைக்கும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? வேண்டாம், என்ன விட்டு. விடுறதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு வந்தேன். வேண்டாம், விட்டு. வேண்டாம், விட்டு. வேண்டாம், என்ன விட்டு. நடராஜ், அனி, இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. நடராஜ், வெண்ணில பாவம் நடராஜ், அவளை விட்டுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது அண்ணனுக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? நடராஜ் யாருக்கு வேணாலும் தெரியட்டும். ஆனா எதுக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இஷ்டப்படாத பொண்ணை தூக்கிட்டு வந்து எதுக்காக இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க? தயவு செஞ்சு வேணாம் நடராஜ், தயவு செஞ்சு வேணாம், சொன்ன கேளுங்க. ஏற்கனவே இவ்வளவு நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஏற்கனவே சுமதினு எனக்கு ஒரு லவர் இருந்தா.
அந்த பொண்ணு போயிடுச்சு. வெண்ணிலா கூட கல்யாணம் அது இதுன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டினாங்க. நான் அதை நம்பி வெண்ணிலா கூட கல்யாணம்னு ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நிச்சயதார்த்தமா நடந்து கடைசியில இப்ப அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள நான் எங்க போனாலும் என்ன முன்னால விட்டுட்டு பின்னால சிரிக்கிறாங்க. நீ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் விட மாட்டேன். நீ இவ்வளவு சும்மா விட மாட்டேன். என்ன அசிங்கப்படுத்துறவங்கள பதிலுக்கு நான் அவமானப்படுத்தே தீருவேன். செல்வி, ஏய் செல்வி, 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 ஏய் செல்வி, இப்ப வர போறியா இல்லையா? எங்கடி போற? எங்க இருக்க நீ? ஏய், எங்கடி இருக்க? செல்வி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஏய், இங்கதான் இருக்கியா? குரல் கொடுக்க மாட்டேன். என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கடி? எதுவுமே தெரியாத மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க. இல்லங்க, அது வந்து ஏய், எதுக்காக நீ இப்படி பண்ண? பதில் சொல்றீ. ஏய், ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு திமிரு இருந்தா நடராஜன் அப்படி தள்ளி விட்டுட்டு வந்திருப்ப. அவனுக்கு என்ன ஆச்சு ஏதா ஆச்சுன்னு எந்த கவலையும் இல்ல உனக்கு. அவன் இருக்கானா செத்தானான்னு கூட தெரியாம ஓடி வந்திருக்கீங்க. இல்லங்க, நான் பைக்ல தாங்க ஓடி வந்தேன். நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவரு கேட்கவே இல்லைங்க. வெண்ணிலாவ அவர் அவமானப்படுத்துறதுல தாங்க குறியாவே இருந்தாரு. அதுக்கு என்ன நீ பஞ்சாயத்தா? இதே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒவ்வொரு தடவை எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்க. எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கறதே இல்ல. உன்னை எல்லாம் கொண்டு போய் ரோட்ல தள்ளாதானே உனக்கு புத்தி வரும். இங்க பாரு முத்தரசு, என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் உதப்பேன். இது எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க விவகாரம். நீ எதுக்கு அதுல தலையிடுற? டேய், இது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சம்பந்தமான விஷயமா தான் நான் தலையிட்டு இருக்கவே மாட்டேன். ஆனா நடந்தது என்னன்னு வெண்ணிலா என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா அப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? இதே வீட்டுல கண்ணுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது கலையா இருந்தாலும் சரி, அது நம்ம செல்வியா இருந்தாலும் சரி. எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் ஏன்டா புத்தி இப்படி கெட்டு போய் கிடக்குது? டேய், உங்களெல்லாம் தம்பின்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. எப்ப பார்த்தாலும் பணம் சொத்து சுகம்னு ஏன்டா இப்படி அலையறீங்க? பணத்தை விட மனுஷங்க முக்கியம்டா, அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை இல்ல எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு சொத்து தான் முக்கியம், இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க பாரு, காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த ஊரும் உலகமும் எங்களை அவமானப்படுத்துது. அந்த சொத்தை நாங்க அடைஞ்சே தீருவோம். அதுக்காக என்ன செய்யவும் நான் தயங்கவே மாட்டேன். டேய் 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 டேய், போதும். நீங்க என்ன வேணா செய்யுங்கடா. ஆனா மறுபடியும் சொல்லிட்டேன், வெண்ணிலாக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நடராஜனுக்கு அடிப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அடுத்த வாட்டி உடம்புல உயிர் இருக்காது. நீ எப்ப மறுபடியும் பழைய கலையா திரும்பி வருவ? நீ இல்லாம என்னென்னமோ நடக்குது தெரியுமா கலை? அன்னைக்கு என்ன சொன்ன? சித்ராவோட அம்மா மீனாட்சி அம்மா நம்ம ஊருக்கு வரும்போது என்ன வேணாலும் நடக்கும்னு நீ தானே சொன்ன. ஆனா கடைசியில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல கலை. நீ என்கிட்ட ஒரே ஒரு வாக்குறுதி தானே கேட்ட. அப்படி அவங்க வர அன்னைக்கு எனக்கு ஏதாவது நேர்ந்துட்டா வெண்ணிலாக்கு துணையா இருந்து அவளையும் முத்தரசு மாமாவையும் சேர்த்து வைக்கணும் தானே சொன்ன. ஆனா நீ சொன்ன அன்னைக்கு இப்படி ஒரு விபத்து நடந்து சுயநலவு இல்லாம இருக்கிய கலை. ஆனா இப்போ ஒரு விஷயம் என் கைய மீறி போயிடுச்சு கலை. அது என்னன்னா, ஸ்வேதாக்கும் முத்தரசு மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நான் அதை எப்படி தடுக்கிறது, என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல கலை. அதை தடுக்கிற அளவுக்கு எந்த ஆதாரமும் என் கையில இல்ல கலை. ஒருவேளை உன்னை பார்த்து சொல்றது மூலமா உன்
மனசு உன்னை சரி பண்ணுமோன்னு எனக்கு தோணுச்சு கலை. நீ எப்படியாவது மறுபடியும் திரும்பி வரணும். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காவது நீ திரும்பி வரணும் கலை. அப்பதான் நம்ம வெண்ணிலாவுக்கு நல்லது நடக்கும். வெண்ணிலாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு கலை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மறுபடியும் பழைய மாதிரி திரும்பி வர அந்த நாளை எதிர்பார்த்த நான் ரொம்ப காத்திருக்கேன் கலை. வந்துரு வந்துரு கலை. அனுப்ப வேண்டிய லோட்ல அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு சார். மத்தியானம் ரீச் ஆயிடும். சரி, போய் சேர்ந்த உடனே டிரைவரை ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சார். கல்லெல்லாம் ஒழுங்கா போய் சேருதா, உடைக்காம ஏத்துறாங்களா கொஞ்சம் பக்கத்துல இருந்து சரிங்க பாருங்க. சார். சரிங்க சார். சரி. என்ன நீலாம்பரியம்மா கூப்பிடுறாங்க? சொல்லுங்கம்மா. பக்கத்துல முத்தாரசா இருந்தா தள்ளி வந்து பேசு. இப்பதாம்மா என்கிட்ட பேசி முடிச்சிட்டு தள்ளி போனாரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? முத்தரசனை பாக்குறதுக்கு யாராவது வர வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது அங்க வந்தாலும் எனக்கு உடனடியா தகவல் சொல்லு. சரிங்கம்மா. அவங்கள போட்டோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பு. சரிங்கம்மா, அனுப்பிச்சிடுறேன். ராஜா சார், என்னங்க நீங்க ஆளே காணோம், தகவலும் இல்ல, என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். நான் அதுலேருந்து உயிர் பழிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த விபத்து தானா நடந்ததா இல்லை என்னை குறி வச்சு நடந்ததான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நிறைய மோசமான விஷயங்கள் என்னை சுற்றி நடந்திருக்கு. அதான் நான் உங்களை பார்த்து சொல்லலாம் தான் நான் இங்கே வந்தேன். என்ன ராஜா சார் புதிர் போடுறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் உங்களுக்காக பண்ணுவேன். சார், நான் பழகி வாழ்ந்த ஒருத்தையும் ஏமாத்தின கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன சார் புதுசா நீங்க தொடங்க போற படத்தோட கதையா? இல்ல சார், இது நிஜ கதை. என் வாழ்க்கையோட கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், எது இருந்தாலும் என்கிட்ட நீங்க சொல்லுங்க. யார் சார் அது உங்களுக்கு போய் துரோகம் பண்ணது? அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை போய் ஏமாத்திருக்கானா? அந்த பொண்ணு யாரு? எப்படி மனசு வந்துச்சு இதுக்கு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை சார். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே ஸ்வேதா, அவதான் சார். அவ ரொம்ப தப்பான பொண்ணு சார். ராஜா, உடம்ப முடியாம ஸ்டிக்க முன்னிட்டு வந்திருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்கு உங்களை விடுறேன். வேண்டாம் ராஜா சார், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க. இல்ல சார், நான் ஸ்வேதா பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன என்ன தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? என்ன தெரியும்னு கேக்குறேன். ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால தான் சார் சொல்றதுக்கு வந்திருக்கேன். உங்களை விட ஸ்வேதாவை எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா அவ என்னோட முன்னாள் மனைவி சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்தியமா உண்மை. நான் இப்படி ஒரு நிலைமையில உங்களை தேடி வந்து சொல்றேன்னா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுங்க. அவ ரொம்ப தப்பான பொண்ணு சார். அவ என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்தி நடு தெருவில் விட்டு போயிட்டா சார். காசு தான் சார் அவளோட ஒரே குறி சார். எனக்கு சொத்து இல்லைன்னதும் என்னை கை கழுவிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டா சார். அவ ஏன் முன்னாடியே சொல்லல? வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம் சார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இதை நான் சொல்றதை விட அவ செஞ்ச தப்புக்கு தண்டனையா அவ மூலியமாவே உங்களுக்கும் அவளுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சு உங்களுக்கு வெண்ணிலாக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே
நல்லபடியா கைகூடி வந்துச்சு. நீங்களும் வெண்ணிலா கிட்ட கோவப்படுறதை விட்டுட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா திடீர்னு அவங்க அப்பன் கூட சேர்ந்து என்னையே கொல்ல பார்த்தா. அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் சார். அது மட்டும் இல்ல, எப்போ உங்களையே தூக்கி ஜெயில உட்கார வச்சாலும் அன்னைக்கு தான் அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்பவும் ஏன் சொல்லல நீங்க? எங்க சொல்ல விட்டாங்க சார். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை இழுத்துட்டு வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, என்ன சார் சொல்றீங்க? சித்தை கிட்ட ஸ்வேதா பத்தி சொன்னீங்களா? என்னால நம்பவே முடியல. தலை சுற்றுற மாதிரி இருக்கு சார். நான் மலை உச்சியில இருந்து குதிப்பேன்னு சொன்னேனே தவிர செத்து போவேன்னு சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் முத்தரசனை கடவுளை விட அதிகமா என்ன நம்ப வச்சிருக்கேன். அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மறுபடியும் அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாத்தியே ஆகணும் ஸ்வேதா. ஆனா அதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணுமா அத்தை? இந்த முடிவால பல நல்ல தொடக்கங்கள் வரப்போகுது. முத்தரசை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை சாகாம காப்பாத்தணும்னா அவன் கண்ணு எதிர்க்க நான் சாகணும். வேற வழியே இல்ல. நான் செத்தா மட்டும்தான் நான் தூய்மையானவனை நிரூபிக்க முடியும். இத்தனை ஈஸியா வார்த்தைக்கு வார்த்தை சாகுறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. உடனே அண்ணன் அங்க போகட்டும். மலைக்கு கீழே நிறைய ஆட்களை வலைகளோடு ஏற்பாடு செய்யட்டும். அவங்கள மலைக்கு கீழே போய் வெயிட் பண்ண வைங்க. அந்த வலைகளால என்ன தாங்கி பிடிச்சிட்டா போதும். நான் உடனடியா பாதுகாப்பா அங்கிருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன தேடி காணாம தவிக்கிற முத்தரச கண்டிப்பா நான் செத்துட்டதா நம்புவான். தவிப்பான், அழுவான். கண்டிப்பா அதுக்கப்புறமா யோசிச்சு சித்தி கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா நம்புவான். அதுக்கப்புறம் என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் எப்ப மறுபடியும் வரணுமோ அப்ப மீண்டும் வருவேன். நான் களங்கமே இல்லாதவனை நிரூபிக்க இதை தவிர வேற வழியே இல்ல. அந்த நேரத்துல நான் திடீர்னு குதிச்சுட்டா முத்தரச ராஜா சொன்ன எதையுமே நம்புறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தன்னை நிரூபிக்கதான் சித்தி மனநொந்து போய் குதிச்சிருக்காங்கன்னு சொல்லி முத்தரச நம்புவான். வழியே இல்லையா? இல்ல ஸ்வேதா, இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம தயங்கணும்னா இது வரைக்கும் நாம பாடுபட்டது அத்தனையும் வீணா போயிடும். நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. என் பிள்ளைங்களுக்கு சொத்து, உன் கல்யாணம், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாம்ராஜ்யம் எதையுமே அடைய முடியாம போயிடும். சித்தி, இவர ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும் முத்தரசு? ஏமாத்திட்டு போனவரை எப்படி மறக்க முடியும் முத்தரசு? என்ன சொல்ற சித்தி? பின்ன முத்தரசு, சினிமா எடுக்கிறேன்னு கார்த்திக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டு போனவர் தானே இவரு. பாவம் கார்த்திக் இப்ப வரைக்கும் அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கான் தெரியுமா? சோ என்ன பிலிம் ப்ரொடியூசரை தான் தெரியும், வேற எப்படி தெரியாதுல்ல? ஆமா, வேற என்ன தெரியும்? அப்ப நான் ஸ்வேதா பத்தி சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? ஸ்வேதாவை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? திடீர்னு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்க பாக்குறீங்க. ஸ்வேதாவை இழுத்துக்கிட்டு
முத்தரசனை பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ என்னை தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்டீங்க. அப்ப நான் ஸ்வேதாவை பத்தின எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட புட்டு வச்சேன். அதுல டென்ஷன் ஆகி ஸ்வேதா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வீட்டை விட்டு என் கண் முன்னாடி விரட்டி அனுப்பிச்சிங்க. அப்போ அதெல்லாம் நடிப்புல போய் முத்தரசு, என்ன முத்தரசு, இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இவருக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பேசுறாரு இவரு? இத பாருப்பா, நீ வாயை திறந்து பேசலன்னா எனக்கு கோவம் வந்துடும். வேற யாராவது என்ன பத்தி இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு சும்மா இருப்பியா? இப்ப இவர் பேசுறாரு, ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்க. போதும் சித்து, தயவு செய்து போதும். இதுக்கு மேல நீ பேசுறது நான் கேட்டேன்னா என் உசுறு போயிடும். மனசு விட்டு போச்சு சித்தி. இதே ஊர்ல ஏன் காது பட எத்தனையோ பேர் உன்னை பத்தி என்னென்னமோ பேசியிருக்காங்க. நம்மளதுல நான் என் காதல கூட நான் வாழனதில்லை. ஏன் தெரியுமா? உண்மையான பக்தன் சாமியை தப்பா நினைப்பானா? நீ என் சாமி சித்தி. நம்ம வீட்டுல கூட சித்ரா வெண்ணிலாம் அடிக்கடி உன்னை பத்தி குறை சொல்லிருக்காங்க. நான் நம்பினதில்லை சித்தி. என்ன முத்தரசு சொல்ற? என்னன்னாச்சு? அம்மாவை எங்க கூட்டிட்டு போன? அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னென்ன நடந்துச்சு? இல்ல நீ என்னதான் கேட்ட? அத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க. நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடுச்சு முத்தரசு. இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குனது நீதானப்பா. இனிமே உன் சித்தி தப்பானவன்னு உன் கனவுல கூட அந்த நினைப்பு வரக்கூடாது.
அச்சச்சோ, என்னப்பா இப்படி நடத்தி வந்திருக்க? உட்காரு, இந்த தலையை தோட்டு ஃபர்ஸ்ட். தலையில தண்ணி இருக்க கூடாது. சாப்பிடாம பட்டி கட்டி சித்தி எங்க போடல அங்கே போய் சேர்ந்துடுறேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு இந்த உலகம் வாழவே பிடிக்கல. என்ன தனியா விடுங்க. என் பக்கத்துல யாரும் வராதீங்க. போங்க. மேல இருக்கிற பாசத்துலதான் இன்னும் கொஞ்சம் உயிர் மிச்சம் இருக்கு. ஏன் புள்ள முத்தரசு, ஏன் புள்ள முத்தரசுன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தேனப்பா. நீ வாழ்ந்த வாழ்க்கை பொய் பொய்ன்னு சொன்னியே, அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பார்த்தோம்? நான் எவ்வளவு கொண்டு நினைச்சிருந்து. ஐயோ சித்தி, அனாதைய விட்டு போயிடு. நீ குதிச்சு அடுத்த நிமிஷமா கூட நான் குதிச்சிருக்கணுமே. ரொம்ப பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதையும் தனியாயிட்டு